இதை திமுக காரங்கிட்ட கேட்டீங்கன்னா பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல் அரசு என்று சொல்வார். திருவாரூர்ல கடைசியில் இருந்து 5ஆவதாக 70 ஆண்டு காலமாக வைத்திருப்பதை திராவிட மாடல் என்று சொல்வார். தியாகராஜர் கோவிலுடைய ஒரு செங்கலை ஆட்டி பார்க்க முடியாது, சனாதன தர்மத்தை ஆட்டி பார்ப்பேன் என்று இந்த ஊரில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். பாருங்க எத்தனை கோயில்கள் இருந்தால் மாண்பருக்கு பாருங்க. திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விலக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு குடும்பத்தை ஏய்த்து பிழைத்து மட்டும்தான் அவர்கள் ஆட்சியிலே இருக்க முடியும் என்பதை திமுக திரும்ப திரும்ப சொல்லுது. புலால் சிறையிலே ஒரு அமைச்சர் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றார் செந்தில் பாலாஜி. அடுத்து KKSSR ராமச்சந்திரன் அவர்களும் மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கிலோ அல்லது நம்முடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்கின்ற வழக்கும் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் வரை போயிட்டு வந்த வழக்கு தயாரா இருக்கு. அப்ப முதலமைச்சருக்கு நாங்கள் அன்பான அறிவுரையை திருவாரூர்ல இருந்து சொல்றோம். அண்ணே, இந்த வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு, இந்த பொய் சொல்ற வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு. என்னன்னா, நல்லா தூங்குனீங்கன்னா வாய் குளராது, வாயிலிருந்து பொய் வராது. திமுக உண்மையாலுமே சென்னை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் வீட்டுக்கு ஒரு படகு வாங்கி கொடுக்கணும். அன்பார்ந்த பெரியவர்கள், தாய்மார்களே, காசியிலே இறந்தால் முக்தி என்பார்கள், திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள், காஞ்சியிலே வாழ்ந்தால் முக்தி என்று சொல்வார், சிதம்பரத்திலே சென்று ஆண்டவனை தரிசித்தால் முக்தி என்று சொல்வார்கள். திருவாரூருக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு, இந்த மண்ணிலே பிறந்தால் மட்டும்தான் முக்தி. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு முக்தி ஸ்தலத்திலே ஒரு முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய திருவாரூரிலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதனால்தான் திருவாரூர் மண்ணிலே பிறந்திருக்கிறேன். அற்புதமான இந்த ஊருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்திலே தொடங்கி 126 தொகுதிகளை கடந்துவிட்டு 127வது தொகுதியாக தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொகுதியாக இந்த திருவாரூருக்கு வந்திருக்கின்றோம். திருவாரூர் தொகுதியை திரும்பி பார்த்தீங்கன்னா 9 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச தொகுதி, கடைசியாக ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்ச தொகுதி. கடந்த 10 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திருவாரூர் தொகுதி. ஏன், கலைஞர் கருணாநிதி அவர்களை 2011 2016 திருவாரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு 2 முறையும் கூட வெற்றி பெற்ற சரித்திரம் நம் அனைவருக்கும் கூட தெரியும். இந்த யாத்திரை திருவாரூருக்குள்ள வரும் பொழுது எங்களுக்கு தெரியும் அடுத்த முறை திமுக இங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிந்துதான் இந்த யாத்திரை இங்கே வந்திருக்கிறது. கடல் போன்று பார்க்கக்கூடிய கூட்டம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் அனைவருமே இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையில உங்களுடைய யாத்திரையாக இங்க வந்திருக்கின்றீர்கள். ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை, அண்ணாமலை அவர்கள் வரக்கூடிய யாத்திரையோ, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய யாத்திரையோ நீங்க நினைக்கிறீங்க. தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒரு யாத்திரையாக 3வது முறையாக 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு ஒரு பலம் இருக்கக்கூடிய யாத்திரையாக நீங்கள் எல்லாரும் நினைச்சனாலதான், உங்களுடைய யாத்திரையாக நினைச்சனாலதாங்க திருவாரூர்ல இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு யாத்திரை அது முடிந்து கடைசி கட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய திருவாரூர் தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு, மனித வளர்ச்சி குறியீடு என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடு, இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார். எந்த அளவிற்கு இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய குறியீடு மனித வளர்ச்சி குறியீடு. தமிழகத்திலே கடைசியில் இருந்து 5வது மாவட்டமாக திருவாரூர் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 34 மாவட்டங்கள் உங்களுக்கு மேல இருக்காங்க. கடைசியாக தமிழகத்தினுடைய மனித வளர்ச்சி குறியீடு இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர், அதற்கு மேல பெரம்பலூர், தேனி, விழுப்புரம், கடைசியிலிருந்து 5வதாக திருவாரூர். தொடர்ந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக 6வது முறை ஆட்சியில் இருக்காங்க. என் கலைஞர் கருணாநிதி அவர்களே 2 முறை திருவாரூரிலிருந்து வெற்றி பெற்ற சட்டமன்ற வேட்பாளர். அப்படி இருந்து திருவாரூர் மாறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. மனித வளர்ச்சி குறியீடுல கடைசியிலிருந்து 5வது. இதை திமுக காரங்கிட்ட கேட்டீங்கன்னா பெருமையாக என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல் அரசு என்று சொல்வார். திருவாரூர்ல கடைசியில் இருந்து 5ஆவதாக 70 ஆண்டு காலமாக வைத்திருப்பதை திராவிட மாடல் என்று சொல்வார். இதை தாண்டி உற்பத்தி திறன் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு
மாவட்டத்திலே உற்பத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் 32 விழுக்காடு தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன். இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே 32 விழுக்காடு. திருவாரூர் மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா வெறும் 0.86, 1% விட குறைவான உற்பத்தி திறன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திருவாரூர் மாறி இருக்கிறது. தொழிற்சாலைகள் இல்லை, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இல்லை, இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை. உற்பத்தி திறன்ல 1% கீழே இருக்கக்கூடிய மாவட்டமாக திருவாரூர் இருக்கிறது. இதை அனைத்தையும் உடைத்து காட்ட வேண்டும் என்றால் அதற்கு முதல் முயற்சி 2024 பாராளுமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டப்பேரவை, நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் வருது. 2024 இந்த முறை நீங்கள் சரித்திரம் படைக்க வேண்டும். இதுவரை பாரதிய ஜனதா கட்சி திருவாரூரில் இல்லை, ஜெயிச்சதில்லை என்று சரித்திரம் சொன்னால் 2024 அந்த சரித்திரத்தை மாற்றி எழுதி வெறும் 0.86 இருக்கக்கூடிய சதவீதம் இருக்கக்கூடிய உற்பத்தி திறனை குறைந்தபட்சம் 5% அடுத்த 5 ஆண்டுகளே எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். அது மோடி அவருடைய ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்கும். கடைசியிலிருந்து மனித வளர்ச்சி குறியீடுல 5வது இடத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர்ல முதலில் இருந்து 5 இடத்துக்குள்ள திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் திருவாரூர்ல பிறந்தால் முக்தி என்று சொல்லுகின்றோம். ஆனால் திருவாரூருடைய இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலைக்காக சென்று கொண்டிருக்கின்றார். இதை கண்டிப்பா ஏற்றுக்க முடியாது. அமெரிக்காவில், ஐரோப்பியாவில், சென்னையில, கோயம்புத்தூர்ல, மதுரையில, சிங்கப்பூர்ல, மலேசியாவில் எங்க பார்த்தாலும் கூட திருவாரூரை சார்ந்து இளைஞர்கள் இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. அண்ணன் அப்படிமா நான் எப்ப கண்ணு எந்த ஊருக்கு அண்ணன் அப்படி அண்ணே திருவாரூர். லண்டன்ல பார்த்திருக்கிறாங்க, பாரிஸ்ல பார்த்திருக்கேன், சிங்கப்பூர்ல பார்த்திருக்கேன். இந்த ஊர் பசங்க திறமைக்கு எந்த விதத்திலும் கூட 1% கூட திறமை குறைந்த இளைஞர்கள் திருவாரூர் இல்லைங்க. தமிழகத்திலே கடினமான உழைப்புக்கு பெயர் போனவர்கள் திருவாரூர் இருக்காங்க. ஆனா அரசு உங்களை கைவிட்டு விட்டது. தொழிற்சாலைகள் இல்லை, அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திருவாரூர் இல்லை. அண்ணாமலை வந்திருக்காங்க, எந்த மாதிரி அரசியல் பேசுவார்னா வளர்ச்சி அரசியலை பேசுவதற்காக மட்டும்தான் இந்த யாத்திரை திருவாரூருக்கு வந்திருக்கு. திருவாரூருடைய தலையெழுத்தை எப்படி 5 ஆண்டுகளை மாற்றி காட்டுவது என்பதை பேசுவதற்காகத்தான் இந்த யாத்திரைக்கு வந்திருக்கின்றோம். நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில முதல் முயற்சியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அளிக்கக்கூடிய இந்த வாக்கு என்பது திருவாரூருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஓட்டு உங்க கையில் இருக்கு. இந்த ஒரே ஒரு ஓட்டு நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்பி இந்த முறை நீங்கள் அளிக்க வேண்டும். ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தைய திருவாரூர்ல பால்வாடிக்கோ எல்கேஜி யூகேஜிக்கு போற குழந்தையை கூப்பிட்டு கண்ணு 2024 தேர்தலில் யாரு கண்ணு ஜெயிப்பாங்கன்னா அந்த குழந்தை சொல்லும். அது என்னமாமா சந்தேகம், மோடி தாத்தா தான் ஜெயிக்க போறாங்க. முழு இந்தியாவிற்கும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைவருக்கும் தெரிந்த உண்மை 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வரப்போறார். ஆனா நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னாங்க, 400 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வரப்போறாரா, 450 எம்பிக்களோடு ஆட்சிக்கு வரப்போறாரு. இந்த 2 மட்டும்தான் நமக்கு சந்தேகம். இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்திலே மொத்த எம்பிக்கள் அதிகமாக நாம் பெற்றிருப்பது 303 2019. இந்த முறை இந்த 303 என்பது குறைந்தபட்சம் இன்னும் 100 எம்பிக்களை அதிகப்படுத்த நம்முடைய ரெக்கார்டை நாமளே உடைக்க போறோம். ஏன்னா உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் இந்திய மக்களுடைய பாசமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கிறது. 400 எம்பிக்களோடு வந்து அமரப் போகின்றோமா, 450 எம்பிக்களோடு வந்து அமரப் போகின்றோமா என்பதை தமிழகம் தீர்மானிக்க இருக்கிறது. தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் மோடி ஐயாவுக்கு கொடுக்க போறோமா? 9 ஆண்டுகள்ல நேர்மையான ஒரு ஆட்சி நடத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டுகளை நீங்கள் அங்கீகாரம் தரப்போகின்றார்கள் என்பதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னைக்கு இந்த ஊர்ல திருக்குவளையில் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் கூட கருணாநிதி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் வைத்தாலும் கூட அவர் மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் தான். முதலமைச்சர் இருந்திருக்கிறார். சும்மா நம்ம ஒரு மனிதனை பழித்து பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு கருணாநிதி ஐயனுடைய பேர் என்ன சொல்றாருன்னா, சனாதன தர்மத்தை ஒழித்து விடுவதுதான் என்னுடைய நோக்கங்கிறார்.
அதனால இந்த ஊர்ல பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஏப்பா, உங்க தாத்தா பிறந்த ஊர்ல திருவாரூர் தியாகராஜர் கோயிலை வந்து எட்டி பார்த்திருக்கீங்களான்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். கோயில் பக்கங்கிற வந்து எட்டி பார்த்திருக்கிறீங்களா? தாரகிற நிறுத்தி கண்ணாடி வழியா தியாகராஜர் கோயிலை பார்த்திருக்கிறீங்களா? 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 15 தீர்த்த கிணறு, 365 லிங்கங்கள், 86 விநாயகர் சிலை, 24க்கும் மேற்பட்ட உள்கோயில். ஒரு செங்கலை உருவ முடியாது. எப்படி சனாதன தர்மத்தை அழிக்க போறேன்? தியாகராஜர் கோவிலுடைய ஒரு செங்கலை ஆட்டி பார்க்க முடியாது, சனாதன தர்மத்தை ஆட்டி பார்ப்பேன் என்று இந்த ஊரில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். பாருங்க எத்தனை கோயில்கள் இருந்தால் மாண்பருக்கு பாருங்க. 9 ராஜகோபுரம், 80 விமானம், 15 தீர்த்த கிணறு, 365 லிங்கம். ஒரு நாளைக்கு ஒரு லிங்கத்தை வழிபடுவதற்கு 365 லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய கோவில் நம்முடைய திருவாரூர் தியாகராஜர் கோவில். எப்படிங்க சனாதன தர்மத்தை ஒழிப்பாங்க? இந்து தர்மத்தை எப்படி அவர்களால் ஒழிக்க முடியும்? மக்களுடைய வாழ்வியல் வழிபாடை எப்படி அவர்களால் ஒழித்து கட்ட முடியும்? இவர்கள் பேச்சு திருவாரூரை முன்னேற்றுவதை பற்றி பேச்சு கிடையாது. கடைசியிலிருந்து 5வது இடத்தில் இருக்கே எப்படி மேலே கொண்டு செல்லலாம் அதை பற்றி பேச்சு. தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 1% கீழே நம்முடைய தாத்தா பிறந்த மாவட்டம் இருக்கே, அதை எப்படி 5% ஆக்கலாம் அதை பற்றி சிந்தனை. சனாதன தர்மத்தை ஒழித்து காட்டு. அடுத்த முறை திமுக காரங்க யாராவது உங்களிடம் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வந்தால் திருவாரூர் கோயிலுடைய ஒரு செங்கலை நீங்கள் ஆட்டி பார்க்க சொன்னீர்கள். அப்படிப்பட்ட மகிமை இருக்கக்கூடிய இந்த மண்ணிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய பட்டத்தலைவரசர் இன்னைக்கு வந்து சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் வேறொரு பெண் சென்னையில மாநாடு ஓட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது. எங்களுக்கு நாமெல்லாம் பெரிய பாக்கியம். நீங்கள் பாக்கியம் செய்திருக்கின்றீர்கள், இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றீர்கள். என்னை போன்ற மனிதனை எங்கேயோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த மண்ணிலே ஆண்டவன் என்னை நடக்க வைத்து என்று அழைத்து வந்திருக்கின்றான். இதே மண் ஏனென்றால் மனுநீதி சோழனுடைய மண். தன்னுடைய மகன் தவறு செய்த பொழுது உங்களுக்கு தெரியும், தன்னுடைய மகனுக்கு மரண தண்டனை கொடுத்த ஒரு அரசன் வாழ்ந்த மண். ஆனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா, மனுநீதி சோழன் மண்ணில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மகன், பேரன், கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தின் அடுத்தடுத்த தலைமுறை தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே தவறுகளுக்கு பஞ்சமே இல்லை. ஒரே ஒரு குடும்பம், கோபாலபுரத்தினுடைய குடும்பம், பட்டத்திலவரசராக வரக்கூடிய குடும்பம், எல்லாத்தையும் அவங்களுடைய சொத்தை எடுத்துக்கிறாங்க. பேச்சிலே ஏளனம் தெரிகிறது, பேச்சிலே கர்வம் தெரிகிறது, பேச்சிலே ஆணவம் தெரிகிறது. சாமானிய மக்களை மதிக்கக்கூடிய தன்மை அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய பட்டத்திலவரசர்களுக்கு வரவில்லை. ஏன்னா அவங்க தாத்தா மாதிரி கஷ்டப்படும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட ஊரா ஏறி போகணும். ஊரில் இருக்கக்கூடிய சத்திரத்திலே படுத்து ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எண்ணம் இன்னைக்கு பேர குழந்தைகளுக்கு. அதனால்தான் நான் சொல்லுகின்றேன், எங்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு நாங்கள் யாரும் இல்லைங்க, சாதாரண மனிதர்கள் இந்த கட்சியில் இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்து விட்டது என்பதை உணர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுடைய தன்மையெல்லாம் இழந்து, சமூக நீதி எல்லாம் இழந்து, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புணர்வு எல்லாம் இழந்து, ஆணவமும் கர்வமும் ஏழை மக்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கட்சியினுடைய அழிவு காலத்தை தமிழக மக்கள் கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம விலை இழந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் நடந்து வந்த பாதை அப்படி. 1949 ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நாம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் திருவாரூரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருவாரூரில் 2024 திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விலக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. போன வருஷம் மே மாசம் இதே ஊர்ல தெற்கு ரத வீதிக்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் முடிவு செய்தார். கலைஞர் சாலையாக பெயர் மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க இங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற கூட்டத்தில். அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திருவாரூரில் எடுத்து, நம்முடைய போராட்டத்திற்கு பிறகு மாநில அரசு அது போன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் கைவிடுகின்றோம் என்று சொன்னார். ஐயா, நாங்க கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை வைக்க வேண்டாம் நாங்க சொல்றீங்க ஐயா, நீங்களும் தான் சொல்றீங்க. தெற்கு ரத வீதிக்கு வைக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றோம்.
ஆண்டவன் இருக்கக்கூடிய புண்ணிய பூமியில வைக்காது. ஒருவேளை திருவாரூர் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு ஒரு இடம் சொல்றாங்க. இதே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்னலூர் ஊராட்சி சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்க்கணும். குன்னலூர் ஊராட்சியில எக்கல் தேவரபுரம் என்கின்ற கிராமத்துல தார் ரோடுனா என்னன்னே தெரியாத ஒரு ஊர் இன்னைக்கு திருவாரூர். சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருக்கு போன் போட்டு ஒரு 2 கோடி 3 கோடி ரூபாய் நிதி வாங்கி குன்னலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய எக்கல் தேவரபுரத்திற்கு சென்று சாலையை போட்டுவிட்டு அதற்கு கலைஞர் கருணாநிதி என்கின்ற பெயரை வைங்க, நாங்களே வரோம். இதே திருவாரூர்ல சாலை தார் ரோடு இல்லாத ஒரு ஊர் இதே திருவாரூர் மாவட்டத்தில் தார் ரோடு போட்டு விட்டு பேரவை. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்து தர்மம் சனாதன தர்மம் நம்பக்கூடிய மக்கள் நடக்கக்கூடிய இடம் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் 96 அடி உயரம் 350 டன் இருக்கக்கூடிய தேர் செல்லக்கூடிய சாலை. அதற்குத்தான் உங்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை வைக்க வேண்டாம் என்கின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் அனைவருமே நடத்தி காட்டினோம். அதனுடைய விளைவு திமுகவுக்கு பயம் வந்திருக்கிறது. தவறு செய்தால் மக்கள் கேள்வி கேட்பார்கள், நிச்சயமாக நம்மை ஆள்வதற்கு விடமாட்டார்கள் என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றார். அப்படி இருந்து தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். சமீபத்தில் நானும் கூட என்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன். திருவாரூருடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர்ல ஒரு பெண் சிகிச்சை பெற்று இருந்தார். 1/2 மணி நேரம் கரண்ட் போச்சு. 1/2 மணி நேரம் கரண்ட் போன உடனே ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம இதே திருவாரூர் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில ஒரு பெண் ஒருவர் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இங்க இருந்தார். ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு ஐரோப்பிய நாடுகளை போல இருக்காங்க. 30 நிமிஷம் கரண்ட் போனா ஒரு சாதாரண நம்முடைய சகோதரி தாய்மார் ஒரு சாதாரண கரண்ட் அதுக்கு ஒரு பேக்கப் யூபிஎஸ். நம்முடைய தாய்மாரையோ சகோதரியோ நம்மால் காப்பாற்ற முடியவில்லை. முதலமைச்சர் அவர்கள் ஐரோப்பிய நாடுகள் சொல்றார். ஐரோப்பிய நாடுகளை போல தமிழகத்திலே மருத்துவ உள்கட்டமைப்பு இருக்கு. இதே நம்மளை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அரசு மருத்துவமனை, செந்தில் பாலாஜியை போல ஊழல்வாதியா இருந்தா தனியார் மருத்துவமனை பாரு. அவருக்கு இதே அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனை நடத்தணும், அரசு மருத்துவமனை நடத்தக்கூடாது, செக்கப் அங்க நடத்தணும். அரசு மருத்துவமனை என்பது நம் கண் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கூட இந்த திராவிட மாடல் அரசனுடைய சாதனை. அதில் மிக முக்கிய ஒரு மோசமான உதாரணம் திருவாரூர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில 1/2 மணி நேரம் கரண்ட் போனதற்கு உயிரை இழந்தக்கூடிய பெண் ஒரு சாட்சி. அதை தாண்டி இன்னைக்கு திருவாரூர் பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய எம்எல்ஏ அண்ணன் பூண்டி கலைவாணன் இருக்கிறார். அவருடைய ஒரே சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பூண்டி கலைவாணன் அவருடைய அண்ணன் பூண்டி கலைச்செல்வன் அவர்கள் ஸ்டாலின் வரும்போது சேரியட் வண்டி ஓட்டினார். சேரியட் வண்டி. இன்னைக்கு அவருடைய தம்பி பூண்டி கலைவாணன் சாதனை என்னன்னா, ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி வரும்போது இவரு சேரியட் வண்டி ஓட்டினார். இந்த கட்சி இருப்பதே சேரியட் வண்டி ஓட்டுவதற்கு. அண்ணன் ஸ்டாலினுக்கு சேரியட் வண்டி ஓட்டினாரு, தம்பி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வண்டி ஓட்டார். இதனாலதான் செல்லமா நாம் அனைவருமே இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சில மனிதர்களை கொத்தடிமைகள் என்று சொல்லுகின்றோம். தலைமை பண்புக்கு எந்தவித இலக்கணமும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை ஏய்த்து பிழைத்து மட்டும்தான் அவர்கள் ஆட்சியிலே இருக்க முடியும் என்பதை திமுக திரும்ப திரும்ப சொல்லுது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நம்ம தைரியமா சொல்லுவோங்க, 3 மாநில தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. 3 மாநில தேர்தலில் வென்றிருக்கின்றோம் உங்களுடைய அன்போடு ஆதரவோடு. சத்தீஸ்கர்ல, மத்திய பிரதேசல, ராஜஸ்தான் 3 மாநிலத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை நீங்க பார்த்தீங்க, சாதாரண மனிதர்கள், மண்ணின் மைந்தர்கள், அரசியலே முதல் தலைமுறை குடும்பத்தில் வந்தவர்கள். அதுல ஒருத்தர் முதல் டைம் எம்எல்ஏ, இன்னொருத்தர் 2 டைம் எம்எல்ஏ, இன்னொருத்தர் பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ. அவர்களை கண்டெடுத்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாக அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரியோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது மிகப்பெரிய பொறுப்பினை வந்து அமரத்தான் போகின்றார்கள். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவுக்கு முக்கிய காரணமே ஒரே குடும்பம் ஆட்சி கையில் வைத்திருக்க வேண்டும். தாத்தாக்கு அப்புறம் பையன், பையனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன், இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. மிச்சம் திமுக என்ன பண்றாங்கன்னா சேரிட் வண்டி ஓட்டுறாங்க. பூண்டி கலைவாணன் மாதிரி யார்கிட்ட பணம் இல்லையோ போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. அதனால எல்லா இடத்திலையுமே இளைஞர்கள் யார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார்களோ, நல்ல இளைஞர்கள் யார் திமுக இருக்கிறாங்களோ, நீங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துருங்கன்னு நான் கேட்டே இருக்கேன். காரணம், இளைஞர்கள் வேண்டும், அடுத்த கட்ட இளைஞர்கள் வேண்டும், அரசியலை மாற்ற.
நீங்கள் தலைமை பண்புக்கு வர வேண்டும், நீங்கள் ஆட்சியாளராக மாற வேண்டும், மக்களுடைய குறையை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அதுக்காக இங்க வாங்க. இன்னைக்கு நம்முடைய பூண்டி கலைவாணனுடைய அராஜகம் இதோடு நிக்கலீங்க. காய்கறி மார்க்கெட் இப்பதான் பார்த்தோம், எல்லா பேப்பர்ல நியூஸா போடுறாங்க. பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய 285 சிறிய கடைகளை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம மாற்று இடம் கொடுக்காம 2024 ஜனவரி 18க்குள்ள புது இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கடைக்காரன் கேட்கிறான். 285 சிறிய கடைக்காரன் கேட்கிறாங்க, எதை நம்பி நாங்க போறது? அவருடைய வாய்ப்பேச்சை நம்பி போகணுமா? அவர் வாய்ப்பேச்சை நம்பி போனா 6 மாதத்திலே ஒரு புதிய கட்டடத்தை கட்டி கொடுப்பேங்கிறார். எங்க உங்க தலைவர் ஆட்சிக்கு வரும்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார். இதே டைலாகிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பேச்சை நம்புங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் செய்து விடுவேன். இன்னைக்கு 511 தேர்தல் வாக்குறுதியிலே வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் அங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சியினுடைய பாதி காலம் 30 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பூண்டி கலைவாணன் அவர்கள் அவரு பேச்சை நம்புங்க, நான் 285 சிறிய கடைகளுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்வார். இதே போல பிராட, இதே போல பொய்ய காலங்காலமாக சொல்லி மக்களை ஏமாற்றி வயிற்றில் அடித்து பிழைப்பது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுநேர வேலையாகும். சமீபத்தில் திருவாரூர் மாவட்டத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகள் ரைட் நடத்தினார். 75 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது. அதுக்கு பத்திரிகை எழுதினாங்க, இந்த பணமும் கூட உங்களுடைய எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு செல்ல வேண்டிய பணம் தான். இதனுடைய அலுவலகத்தில் 5% கமிஷன் பணத்தை வச்சிருக்கிறாங்க. பேசிக்கிட்டே போல எம்எல்ஏ பத்தி பேசிக்கிட்டே போலாம், நம்முடைய எம்பியை பத்தி பேசிக்கிட்டே போலாங்க. யாருமே பிரயோஜனம் இல்லாத தலைவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார். இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல். நிச்சயமாக திருவாரூர்ல நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற பெரிய வேண்டுகோள் உங்கள் முன்னாடி வைக்கின்றோம். அதைத்தான் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி மோசமாக இருக்கிறதோ அதை விட இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய கரும்புள்ளி என்பது இந்த ஆட்சியினுடைய ஊழல். 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில 11 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் என்று நீதிமன்றத்திலே வழக்குகளாக நடந்து கொண்டிருக்க. அண்ணாமலை சொன்னாரு, பிஜேபி சொன்னாரு, இல்லை, 11 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் நீதிமன்றத்திலே வழக்குகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 35ல 11னா 33%. 3லே ஒரு அமைச்சரின் மீது திமுக ஊழல் புகார் நீதிமன்றத்தில் இருக்கு. சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தண்டிக்கப்பட்டார், பதவி இழந்துட்டார், ஜெயிலுக்கு போறது இன்னொரு 25 நாள் பாக்கி இருக்கு. புலால் சிறையிலே ஒரு அமைச்சர் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றார், செந்தில் பாலாஜி. அடுத்து KKSSR ராமச்சந்திரன் அவர்களும் மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கிலோ அல்லது நம்முடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்கின்ற வழக்கும் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரை போயிட்டு வந்த வழக்கு தயாரா இருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றில் எங்கேயும் கூட இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நம்ம பார்க்கலைங்க. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி. மன்னன் எவ்வளியோ மன்னனுடைய சேவகனும் அவ்வளியோ என்று சொல்வது போல கோபாலபுரத்தில் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த லஞ்ச ஊழல் என்பது இன்னைக்கு ஒரு தாசில்தார் அலுவலகத்தில், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அலுவலகத்தில், சாதாரண அரசு அலுவலகத்தில் அதே லஞ்சம் என்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மேலேயே சரியில்லை, கீழே எப்படி சரியிருப்பான்? இதையெல்லாம் மாற்றி காட்டுவதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. 9-10 ஆண்டுகளாக 10வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு பிரதமர் மோடியின் மீது வைக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை மக்களுக்கான ஆட்சி. இத்தனை ஆண்டு காலமாக ஏழை என்கின்ற மக்களை யாருமே பார்க்கல. அவங்களை பத்தி யாரும் யோசிச்சு கூட பார்க்கல. அவங்களுக்கு வீடு இருக்கா கேட்கல, கழிப்பறை இருக்கா கேட்கல, மின்சார வசதி இருக்கா யாருமே அதை பத்தி கேட்கல. ஏன் அவங்களுக்கு ஒரு சமையல் எரிவாயு சிலிண்டர் வீட்டில் இருக்கா யாரும் அதை பத்தி காது கொடுத்து கேட்கல. ரோட்டோரத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகள் பூக்கடையிலிருந்து பஜ்ஜி கடையிலிருந்து இருக்கா, அவங்களுக்கு வங்கியிலே கடன் கிடைக்குமா யோசிக்க. பிரதமர் வந்த பிறகுதான் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வியாபார சகோதர சகோதரிகளுக்கு சுகநிதி திட்டம் மூலமாக கடன் வந்திருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு முதலாக மோடி திட்டத்திலே மோடி கான்கிரீட் வீடு வந்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் வந்த பிறகுதான் மின்சாரம் இல்லாத கிராமங்களுக்கு மின்சாரம் போயிருக்கு. பிரதமர் வந்த பிறகுதான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் கூட உங்களுடைய சம்பளம் வங்கி கணக்குக்கு வாரம் வாரம் வருது, எந்தவித கமிஷன் எதுவுமே இல்லாம. ஏழைகளுக்காக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர். சமீபத்தில் பிரதமர் ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார்,
ஆனா இந்தியாவில் எல்லா அரசியல் தலைவர்களுமே ஜாதி ஜாதியில பேசுறாங்களே, ஜாதியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பிரதமர் சொன்னார்கள், ஆம், இந்தியாவிலே ஜாதி இருப்பது உண்மைதான். பிரதமர் சொல்றார், இந்தியாவிலே 4 ஜாதி இருக்குது. முதல் ஜாதி ஏழை ஜாதி, இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி, மூன்றாவது ஜாதி விவசாய ஜாதி, நான்காவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி. இந்த 4 ஜாதிகளை மட்டும் நம்பி அரசியல் இருக்கக்கூடிய மனிதன் தான். இந்த 4 ஜாதிகளிலே ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது, ஏழை என்கின்ற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பதற்காக பிரதமராக நான் இருக்கின்றேன் என்று சொன்னார். அது மட்டுமில்லை, விவசாய ஜாதியோ இளைஞர் ஜாதியோ பெண்கள் ஜாதியோ முன்னேற வேண்டும் என்பதற்காக இருக்கின்றேன். என்னுடைய கண்களுக்கு இந்த 4 ஜாதியை தவிர எந்த ஜாதியும் தெரியாது என்று சொன்ன ஒரு அற்புதமான மனிதர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை ஜாதி பிரிவினையும் ஜாதி விரிசலையும் வைத்துதான் இங்கு ஆட்சியே நடக்குது. இந்த ஆட்சியை ஜாதியை வைத்துதான் ஆட்சி நடக்குது. ஜாதியை கிளப்பி விட்டு தூண்டிவிட்டு தென் தமிழகத்திலிருந்து தமிழகம் முழுவதுமே ஜாதி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி திமுகவுடைய ஆட்சி. அதே பிரதமர் அவர்கள் தலைகீழாக திருப்பி பார்க்கின்றார். இந்த 4 ஜாதிகளை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு மறுபடியும் அடுத்த 5 ஆண்டுகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி நமக்கு தேவைப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்கள், இன்னைக்கு திருவாரூர்ல சமீபத்தில் இன்னொரு செய்தியும் கூட படிச்சேன். தமிழகத்தில் ஒரு பக்கம் முதலமைச்சர் கஞ்சாவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்றார். கஞ்சாவே இருக்கக்கூடாது. ஆனா திருவாரூர்ல யாரு கஞ்சா விற்கிறாங்கன்னா 24வது வார்டு திமுக கவுன்சிலருடைய பையன் தான் என் கஞ்சாவை விற்கிறார். சமீபத்தில் காவல்துறை அவருடைய மகனை கஞ்சாவோடு கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறான். எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சறனால திமுக காரங்க திண்டிவனம் போங்க, 23 பேர் இறந்திருக்கிறாங்க. காய்ச்சி விட்டது திமுக கவுன்சிலருடைய கணவர். இந்தூருக்கு கஞ்சா யார் விற்கிறாங்கன்னு பார்த்தால் அதுவும் திமுக கவுன்சிலருடைய மகனாக இருக்கின்றார். அதனால்தான் திமுகவை தீய சக்தி என்று தமிழகத்தை இதற்கு முன்பு சொல்ல ஆரம்பித்தோம். அவர்கள் செய்வது அனைத்தும் தவறு, தவறானவர்கள் அந்த கட்சியிலே நிறைய ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் அந்த இயக்கம் எந்த பாதையிலே செல்ல வேண்டுமோ அந்த பாதையிலிருந்து மாறி இன்னொரு பாதையிலே செல்ல ஆரம்பித்திருக்கிறது. இது அனைத்துக்கும் கூட முடிவு கட்ட வேண்டிய நேரம் 2024 பாராளுமன்ற தேர்தல். நிச்சயமாக நீங்கள் அனைவருமே அதை செய்து காட்டீர்கள் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், 9 முறை திமுக இங்கே ஆட்சி, 1 முறை கம்யூனிஸ்ட் ஆட்சி, கடைசி 10 தேர்தலில் பாஜகவே ஜெயிக்கலையே, எப்படி 2024 பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி திருவாரூரில் ஜெயிக்கணும் கேட்கலாம். ஐயா, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உண்மை என்னன்னு தெரியும். மக்களுடைய மனமாற்றம் நமக்கு தெரியும். மக்களுடைய முகத்திலே அதை நம்மால் படிக்க முடியும். மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு திருவாரூர் மக்களுடைய எதிர்பார்ப்பு மிக தெளிவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் நீங்க வந்துட்டீங்க. ஆனால் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே தன்னுடைய முதல் வெற்றி முத்திரையை பதிக்கிறதோ இல்லையோ, திருவாரூரிலே இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வெற்றி முத்திரை நிச்சயமாக திருவாரூர்ல நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியிலே நாம் பதிப்போம் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. திருவாரூருக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். 511 வாக்குறுதியில இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய திருவாரூரில் அரசு இசைக்கல்லூரி தொடங்கவில்லை. திருவாரூரிலே புறவழி சாலைகள் அமைக்கப்படும். நடத்து வரும்போது இருக்கிற சாலைகளே சரியில்லை, புறவழி சாலைகள் எங்க அமைக்க போறாங்க. திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அறுவடை காலங்களில் வேளாண் இயந்திரங்கள் கிடைப்பதில் பிரச்சனை இருக்கிறதுனால வேளாண் துறையின் மூலமாக கொள்முதல் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதி, அதுவும் செய்யல. வடுவூர் ஏரி, எடக்கிளையூர் ஏரி, இளமலையூர் ஏரியிலிருந்து கிட்டத்தட்ட 11 ஏரிகளை தூர்வாரி இணைப்போம் என்று சொன்னார்கள், அதுவும் இல்லை. இதெல்லாம் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை அச்சடித்து திருவாரூருக்கு நாங்கள் செய்வோம் என்று சொன்ன வாக்குறுதிகள் சிலவற்றை உங்களுக்கு படித்து காட்டியிருக்கின்றேன். ஒரு வாக்குறுதியும் கூட நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய் என்னன்னா 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று முதலமைச்சர் சொல்றாரு. 99. ஏன்னா நீங்க திருவாரூர் கொடுத்த 4மே செய்யல, 5மே செய்யல. நானும் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே வாக்குறுதியை படித்து விட்டு வருகின்றேன். எந்த சட்டமன்ற தொகுதியிலும் நீங்க கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றல. அப்ப முதலமைச்சருக்கு நாங்கள் அன்பான அறிவுரையை திருவாரூர்ல சொல்றோம். அண்ணே, இந்த வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு, இந்த பொய் சொல்ற வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு. என்னன்னா, நல்லா தூங்குனீங்கன்னா வாய் குளராது, வாயிலிருந்து பொய் வராது. 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்வதை நிறைவேற்றி விட்டேன் என்று வாய் தவறி சொல்ல மாட்டேன். நல்லா தூங்குறேன். ஆனா முதலமைச்சரே சொல்றாரு, திமுக காரங்க தூங்க விட மாட்டான்.
காலையில் எந்திரிச்சாவே யாரு என்ன பண்ணியிருப்பீங்கன்னு ஒரே பயத்தில் எந்திரிக்கிறனால தூக்கமே வரமாட்டேங்குது. அப்போ அவர் சொல்லும் பொழுது மேடையில் ஒரு அமைச்சர் கை கொட்டி சிரிச்சார். யாருன்னு தெரியுங்களா? யாருமே எல்லாம் அண்ணன் பொன்முடி அவர்கள். அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டா திமுகவை பொறுத்தவரை ஒரு விக்கெட்டா. ஆப்கானிஸ்தான் டீம் கூட ஆஸ்திரேலியாவோட விளையாண்டா கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. இது ஆப்கானிஸ்தான் டீமை விட மோசமாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியாளருடைய டீம் இருக்கு. வேகமாக ஒரு விக்கெட்டா போகுது. 2 விக்கெட் டவுன். உங்களுக்கு தெரியும் 10 விக்கெட் போயிட்டா டீம் தோத்துருச்சுன்னு அர்த்தம். நமக்கு இன்னும் 8 விக்கெட் வேணும். அடுத்த 3 இப்ப திமுக அடுத்து வர்ற பேட்ஸ்மேன் நீங்க விராட் கோலி சச்சின் நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் நைட் வாட்ச்மேன் தான் அடுத்து வர்றவங்க எல்லாம். இந்த KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்பித்து நைட் வாட்ச்மேன் வரிசையா ஒரு 5 பேர் தயாரா இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிந்து 2024 தேர்தல் அல்லது அது முடிந்த பிறகு மிக விரைவில் 10 விக்கெட் திமுகவுக்கு போகத்தான் போதுங்க. இவர்கள் ஆட்சி கட்டலிலிருந்து அப்புறப்படுத்தத்தான் போகின்றார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டு சென்னையில வெள்ளம் வருது. நீ இங்கேயோ முதலமைச்சர் ரெட் கலர் வண்டியில் அவர் பாட்டுக்கு ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்டு அவர் பாட்டு ஓட்டிட்டு இருக்காரு. பஸ்ஸுக்காரங்க வந்து கேட்கறாங்கன்னா என்னென்ன மக்கள் இருக்காங்கன்னா, ஐயோ மக்கள் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. மா சுப்பிரமணியன் சொல்கின்றார்கள் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க. சென்னைக்காரங்க சென்னைக்கு வந்தா தான் தெரியும் எல்லாருமே தண்ணிக்குள்ள. அதனால்தான் திமுக உண்மையாலுமே சென்னை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் வீட்டுக்கு ஒரு படகு வாங்கி கொடுக்கணும். மழை வந்தெல்லாம் படகு எடுத்துட்டு தப்பிச்சுக்கணும். தென் தமிழகத்திலே மழை வெள்ளம் வருது. 12, 13ஆம் தேதி கடுமையான மழை வரும் என்று சொல்லியாச்சு. 18, 19, 17, 18, 19 கடுமையான மழை. திருநெல்வேலியினுடைய மேயர் எங்க இருக்காருன்னா சேலத்துல திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுட்டு இருக்கார். மேயர் இங்க இருக்காரு. சரி, மேயர் தான் சரியில்லை, முதலமைச்சர் தான் நல்லவர் பார்த்தா டெல்லியில இந்தி கூட்டணியில் இருக்கார். இன்னைக்கு முதலமைச்சர் மகன் எங்க போனாருன்னா சினிமா டைரக்டர் கூட்டிட்டு போய் சினிமா ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கார். எப்படி இந்த ஆட்சி விளங்கும்? ஒரு மேயர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய யாருமே களத்தில். 20ஆம் தேதி மத்திய அரசனுடைய டீம் வந்துட்டாங்க. 20ஆம் தேதி மத்திய அரசனுடைய டீம் தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. ஆனா முதலமைச்சர் எப்ப போறாருன்னா மத்திய அரசனுடைய டீம் வந்த பிறகு 21ஆம் தேதி போறார். பாரு, தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு மோசமாக. இன்னைக்கு மத்திய அரசு கிட்டத்தட்ட நாம இந்த ஆண்டு 900 கோடி, போன ஆண்டு 813 கோடி, 2 ஆண்டும் சேர்ந்து 1713 கோடி ரூபாய் SDRF ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பேரிடர் நிவாரண நிதியா கொடுத்திருக்கோம். அதையே என்ன செலவு பண்ணி முடிக்கல. பிரதமர் அவர்கள் இன்னும் எவ்வளவு வேணுமோ நான் கொடுக்கிறோங்கிறார். இன்னைக்கு நிதி அமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்கிறார். நிதி வேகமாக வரத்தான் போது எவ்வளவு வேணாலும் கொடுக்கிறோம். ஆனா இவர்களுக்கு நிதி வேண்டாம். திமுகவுக்கு நிதி வேண்டாம். திமுகவுக்கு என்னன்னா மத்திய அரசு வம்புக்கு இழுத்து மக்களுடைய கோபம் நம்ம மேல என்ன இருக்கோ அதை மத்திய அரசு மேல மாத்தி விடலாமான்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் திமுக நண்பர்கள்ட்ட நேற்று சொன்னேன், கோபேக் மோடின்னு ட்விட்டர்ல ஏதோ ட்ரெண்ட் எல்லாம் போறான்னு ஒரு 4 பேர் ட்வீட் போட்டுட்டு இருந்தேன். பத்திரிகை நண்பர் கேட்டானே ஒரு 1000 பேர் கோபேக் மோடி ட்வீட் போட்டிருக்காங்க, அதை பத்தி கருத்து. நான் சொன்னேன், கோபேக் ஸ்டாலின் தமிழகத்தில் நம்மால் போட முடியும் சமூக வலைதளத்துல. நான் பசங்கிட்ட தெளிவா சொன்னேன், யாரும் கோபேக் ஸ்டாலின் போட்டுறாது. யாத்திரை முடிச்சு வெளியே வந்தனா கோபேக் ஸ்டாலின் ஆல் இந்தியா ட்ரெண்டிங்ல இருக்கு. 2 லட்சம் ட்வீட் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க 8000 ட்வீட் கோபேக் மோடி. அந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு ஆளுங்கட்சியின் மீது கோபம், அதிருப்தி, வேண்டாம், விரக்தி. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க. எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்கிறீங்க? TNPSC மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு வழிகால் அரசு வேலைக்கு தமிழகத்தில் செல்வதற்கு. மத்திய அரசுனா UPS. இன்னைக்கு இவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் 5 வருஷத்துக்கு. அப்ப 1 வருஷத்துக்கு 70,000 பேர். இன்னைக்கு 30 மாசம் முடிஞ்சது, பாதி முடிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது 1,75,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும். TNPSC குரூப் 4, 3, 2, 1. இன்னைக்கு 30 மாதங்கள் முடிந்து ஆட்சியினுடைய பாதி காலகட்டம் முடிந்து வெறும் 20,000 பேருக்கு கூட அரசு வேலை கொடுக்காம இருக்கிறார். ஒரு TNPSC பரீட்சை நடத்தினா 13 மாசம். 13 மாசம் இல்லையா? பக்கத்து மாநிலத்தில் 3 மாசத்துல ரிசல்ட். பரீட்சை எழுதி ரிசல்ட் 3 மாசம். இவன் எண்ணெயை தடவி தோசை சொல்ற மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு பரீட்சை ரிசல்ட் கொடுக்குறேன். அதுல ஏதாச்சும் பணங்கிற தீர்மானம். அதை வேற ஒண்ணு இல்லைங்க. TNPSC நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காலங்காலமா எப்படி வச்சிருந்தாங்க. 13 மாதங்கள் தேவைப்படுகிறது ஒரு TNPSC பரீட்சையினுடைய ரிசல்ட் டிக்ளேர் பண்றது. எந்த லட்சணத்துல தமிழகத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொடுக்க போகுது? ஒண்ணு முடியாது. இன்னொரு பக்கம் மோடி ஐயா சொல்றார்,
1000 நாட்களிலே 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. எப்ப சொன்னாங்க? 2023 மே மாசத்துல சொன்னாங்க. 2022 மே மாசம், 2023 டிசம்பருக்குள்ள முடிக்கிறோம். 500 நாட்கள்ல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. இன்னைக்கு 8,60,000 பேருக்கு கொடுத்தாச்சு. 10 லட்சம் பேருக்கு கொடுக்க போறார். அது மோடி அவர்கள் 10 லட்சம் இளைஞர்களுக்கு இந்திய பேரரசு கடந்த 500 நாட்களிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார். அதான் நீங்க பாப்பீங்க டிவியில் அப்பப்ப மோடி ஐயா 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த யாரெல்லாம் பாஸ் ஆனாங்களோ உங்களுக்கு அந்த கடிதம் கொடுப்பாங்க. தமிழகத்தில் நடக்கும். இவர்கள் 30 மாதங்களாக வெறும் 20,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்பாங்க. அதனாலதான் இளைஞர்கள் அனைவருமே வெற்றியோடு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், நரேந்திர மோடி அவருடைய பக்கம் நீங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இன்னைக்கு நீங்க காட்டியிருக்கக்கூடிய எழுச்சி இது ஒரு பேரெழுச்சி. இது திருவாரூருடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய எழுச்சி இன்னைக்கு திருவாரூர்ல நீங்கள் அனைவருமே காட்டியிருக்கீங்க. அடுத்த 4 மாத காலம் இந்த எழுச்சி உங்களோடு இருக்க வேண்டும், இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்று திருவாரூர் தியாகராஜர் பெருமான்கிட்ட வேண்டி இதே எழுச்சியோடு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்லும் பொழுது இது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், நரேந்திர மோடியின் பக்கம் இது வர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஆண்டவருடைய பாதத்தினை வைத்து, சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய கட்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கட்சி, திருவாரூரை தமிழகத்தினுடைய 5 முதல் மாவட்டங்களாக கொண்டு செல்லக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த மாவட்டத்தினுடைய அற்புதமான தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநில பொதுச் செயலாளரும் டெல்டா பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் ராகவன் அவர்கள், அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, விவசாய அணியினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பேட்டை சிவா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் ரெங்கதாஸ் அவர்கள், கோவி சந்துரு அவர்கள், துறையர் அரசு அவர்கள், அமுதா நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் செந்தில் அரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் சங்கர் அவர்கள், மணிமேகலை அவர்கள், சத்தா சதீஷ் அவர்கள் மிகச் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர்கள் ரவி, ரத்னவேலன், சுதாமணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொருளாளர் அட்சய முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, வளரும் தமிழக கட்சியினுடைய தலைவராக இருந்து நமக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பட்டாபிராமன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருக்கக்கூடிய திருவாரூர் நகர் கணேசன் அவர்கள் மிக சிரமத்துக்கிடையிலே இந்த யாத்திரை வெற்றி யாத்திரையாக மாற்றி காட்டியிருக்கின்றார்கள். திருவாரூர் ஒன்றியத்தினுடைய தலைவர் சந்திரசேகரன் அவர்கள், கொடாச்சேரி தெற்கினுடைய தலைவர் களத்தூர் ரெங்கா அவர்கள், கொடாச்சேரி வடக்கினுடைய தலைவர் சிமிலி ஐயப்பன் அவர்கள், கூத்தநல்லூர் நகருடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள், மண்ணை கிழக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் பிரசாத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பிரிவு தலைவர்களாக இருக்கக்கூடிய கல்வி சங்கர் அவர்கள், வாசன் நாகராஜ் அவர்கள், எட்டியலூர் சிவா அவர்கள், கேஜ்ரிவால் அவர்கள், பிரபாகரன் அவர்கள், லலின் அவர்கள், ஐயன் அவர்கள், ஜோதிராமன் அவர்கள், யார் பேராவது நான் விடுபட்டிருந்தால் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், மிக முக்கியமாக இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் பிஜேபி கட்சிக்காரங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் பிஜேபி கட்சிக்காரங்க இல்லை, மாற்று கட்சி வந்திருக்கு, நடுநிலைமையாக இருக்கிறவங்க வந்திருக்கு, புதுசா ஓட்டு போடணும், எந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு பார்ப்பதற்காக வந்திருக்கு. அது உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தெரியும். எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்றால், மோடி என்கின்ற மனிதன் மீது இருக்கக்கூடிய ஒற்றை நம்பிக்கை, இந்த ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி யாத்திரையிலே 4 மணி நேரம் கொடுத்து பார்ப்போம் என்று வந்திருக்கக்கூடிய உங்களை இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, உங்களுடைய நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சி என்றுமே எங்களுடைய ஆள் மனதிலே வைத்து அற்புதமான ஒரு ஆட்சியை, அற்புதமான ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய 3வது முறையும் நரேந்திர மோடி அவர்கள் வரும் பொழுது இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்றி காட்டுவார் என்று சொல்லி, இந்த அற்புதமான வேலையிலே எனக்கு இந்த புண்ணிய மண்ணிலே நடந்து வருவதற்கு அனுமதி அளித்த ஆரூரா 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 தியாகேஷ் பாரத் மாதா கி ஜெய். தலைவர் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரின் சார்பில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.